எனக்கு ஆஹா வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஹார்டனில் வந்து ஒரு சமையல் பண்ணலான்னு இருக்கோம். சமையல் மீன்ஸ் ஒரு விருந்து கணக்காக ஒன்று. அப்படின்னா நம்ம மாமரத்தில் பறிச்சோம்ல மாங்காய், ஷார்ட்ஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாம்பழம் வச்சு நம்ம அது நல்லா பழுத்துட்டு அதை வச்சு தான் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பண்ண போகிறோம். வேறு புளி காமிக்கிட்டா இன்றைக்கி சமையல் புளியை வச்சு நம்மளுக்கு பாருங்கள். புளி இது நொண்டங்கான்னு சொல்லுவாங்க. இது 2-3 பறிச்சிடலாம். உங்களுக்கு நொண்டங்காய் பிடிக்குமா? இது புளி ஆயிடுச்சு, 2 போதும். இனி வந்து நம்ம இந்த மாம்பழத்தை வச்சு நம்ம இந்த தோட்டத்தில் வந்து இது சமையல் பார்க்கலாமா? வாங்க போவோம். வாழை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வாழை எல்லாம் தண்ணி தெளிக்க வேண்டியதான். நல்லா காற்றடிக்கி பாருங்கள், செம்ம காற்றடிக்கி. தண்ணி தெளிச்சிருவோமா? தண்ணி தெளிச்சிருவோம். அப்படியே கேமரா இங்கே இருக்கட்டும், தெரியும் எனக்கு. ஆஹா அருமையான தண்ணி. மாங்காவும் கழுவிடும். கழுவியாச்சு நல்லா. இனி மாங்காய் வெட்ட வேண்டியதான். வெட்டி புளி வச்சு தான் சாப்பிட போகிறோம். நிறைய தண்ணி ஆயிடுச்சு இலையில. அப்படி இலைய வச்சு அப்படி சாட்டை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா காற்றடிக்கி பார்த்தீங்களா? அப்படி எப்படிலாம் இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிட்டேன்னு வச்சிங்களா. ஆனால் உப்பும் வச்சுன்னு வச்சிங்களா, அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நொட்டை விடுது மாங்காய் பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தோட்டத்தை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கிங்களா, வேற லெவலில் சொர்க்கம்தான். இங்கே மாங்காய் நல்லாவே இனிக்கும். நொண்டங்காய்க்கும் உப்பு வத்தல் வச்சு சாப்பிட்டா அப்படி எம்மியாக இருக்கும். செம்ம டெம்ப்டாக இருக்கும். வீடியோவை பார்க்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.